ஹாய். ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு வாய்ஸ் மாடுலேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின் ஆக்டர்ஸ்க்கு தெரியும். பட் இந்த ஆக்டிங் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க, ஆஸ்பைரிங்காக இருக்கவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ என்னென்னா, ஒரு ஆக்டர் ஒரு டயலாக் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். ஒரு டயலாக்ஸில் வந்து நீங்கள் படிக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் விருமாண்டியில் கமல்ஹாசன் சார் சொல்லுவார், அந்த ஆப்போசிட்டில் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும்ல அப்படின்வாங்க. இவர் வந்து கமல்ஹாசன் சார் என்ன பண்ணுவார்னா, எல்லாம் தெரியுமாம்ல, எனக்கு இப்போ அரிக்குது, எங்கே அரிக்குதுன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்வார். ஸோ எனக்கு அரிக்குது, எங்கே அரிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சின்ன ஒரு மாடுலேஷன் தான். ஆனால் அந்த டைலாக் வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு மாடுலேஷனோட மனசார சொன்னால் தான் அது வந்து போய் லேண்ட் ஆகும் ஜனங்களுக்கு. நம்ம யூஸ்வலாக என்ன நினச்சிப்போனா, டைலாக்ஸை வந்து மனப்பாடம் பண்ணி நம்ம கோவமாகவோ கத்தி பேசினாலோ இல்லை கரெக்டாக பேசிட்டாலோ அது கரெக்டுன்னு நினைக்கிறோம். பட் ஆஸ் அன் ஆக்டராக வந்து நம்ம ஒரு விஷயம் என்ன இருக்கணும், நம்மளுக்கு மனசுக்கும் மைண்டுக்கும் பாடிக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைக்கும் கனெக்ஷன் இருக்கணும். அதுக்கான ட்ரைனிங் நம்மளை தான் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம கிளாஸஸில் போயும் கற்றுக்கலாம், அதே நேரத்தில் செல்ஃப் ட்ரைனிங்லையும் கற்றுக்கலாம். ஸோ டைலாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்க, வோக்கலாக என்ன காதில் போகுது ஜனங்களுக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு ஹார்ட்டுக்கு போகும். விஷுவலாக பார்க்குறாங்க, சரி, விஷுவலாக பார்த்து அது வாய்ஸாக நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா படம் எடுத்துகிட்டு அது டப்பிங்கில் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு போய் காதில் போய் சேருது. அது சேரும்போது நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகேவிஷாக இருந்தாலும் இல்லை நல்லாவே இருந்தாலும் இல்லை வந்து பேடாக இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம எதில் தேர்த்திக்கலாம் இல்லை பெஸ்ட்டாகவே எதில் கொடுக்கலாம்னா வாய்ஸ். அதாவது எங்கே பாஸ் விடணும், எந்த வாய்ஸை எந்த டைலாகை வந்து நம்ம கம்மியாக பேசணும், எந்த டைலாக் அதிகமாக பேசணும், எந்த ரேட் ஆஃப் ஸ்பீச்சில் பேசணும், எவ்வளோ ஸ்லோவாக பேசணும், நீங்கள் என்ன எமோஷனில் இருக்கீங்களோ அந்த ரேட் ஆஃப் ஸ்பீச்சில் தான் நீங்கள் பேசணும். நீங்கள் வந்து கோவமாக இருக்க மரத்தில் வந்து எந்த கோவத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது ஒரு ஸ்பீச் இருக்குது. இதன் ஃபர்தராக எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.